ஷைனி சேவியர் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சிஆர்பிசி செக்ஷன் வந்து 125 இருக்குது, பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 144 இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வந்து ஜென்ஸ் கிட்ட இருந்து மட்டும் கிளைம் பண்ண முடியாதுங்க, ஜென்ஸ் கூட லேடிஸ் கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணமான ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பராக ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோத்திங்க்கு ப்ராப்பராக இன்கம் கொடுக்கல அப்படின்னா, அவங்களோட இன்கம்மை வந்து ப்ராப்பராக ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலே ஒரு மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போடலாம். ஓகேவா? செகண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து முடியாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தா இல்லைனா ப்ராப்பர் இன்கம் உள்ளவங்களா இருந்தா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே மெயின்டெனன்ஸ் போடலாம். ஓகேவா? அதே மாதிரி மைனர் சில்ட்ரன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் மேலே போட்டுக்கலாம். எதுக்குன்னா ஹெல்த்துக்கு, எஜுகேஷனுக்கு, ஃபுட்டுக்கு ப்ராப்பராக அவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்து செலவு பண்ணாமல் அந்த மாதிரி விட்டுருந்தாங்க அப்படின்னா மைனர் சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் தங்களோட பசங்க ஒழுங்காக பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமுமே இல்லை, அதாவது பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு வருமானமுமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மருத்துவ செலவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்க மேலே மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து காமன்ங்க, யாரும் யார்கிட்ட இருந்தனாலும் ப்ராப்பர் ரீசனோட கிளைம் பண்ணிக்கலாம்.